டேய் என்னடா கொண்டு வந்து வைக்கிற? அதான் அவங்க கேக்குறாங்களா, நீ என்ன உங்களுக்கு எக்கோவா? டேய் எதுக்குடா இவ்வளவு பெரிய பாத்திரத்தை எடுத்துட்டு வந்திருக்க? அதான் பிரியாணி பண்ண போறோம்னு சொன்னேன்லடா. அது 15 பேருக்கு மேல சமைக்கணும்லடா, அதுக்கு தான் இது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கல்யாணத்துக்கு பாத்திரம்லாம் வாடகை கொடுத்துட்டு இருந்தான், அவன் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அப்ப இந்த பாத்திரம் கரெக்டா தான் இருக்கும். என்ன அரிசி மட்டும் ஒரு 6 கிலோ வாங்கணும், கறி ஒரு 4 கிலோ இருந்தா போதும். ஏய் என்ன உன் ஹோட்டல்ல லிஸ்ட் குடுக்குற மாதிரி சொல்ற? தெரிஞ்சதை நான் சொல்றேன். பிரியாணி எப்போ ரெடி ஆகும்? சாப்பாடு நேரத்துக்கு டான் ரெடி ஆயிரும். அப்ப ஓகே, அப்ப நான் லஞ்ச் முடிச்சிட்டு டப்பிங் போறேன். ஸ்ருதி, மீனாதாம்மா இதெல்லாம் செய்ய போறா. அவங்களுக்கு ஏதோ ஆர்டர் வந்ததுக்காக கொண்டாடுறாங்க. அது தெரியுமே ஆண்டி, அவங்க குக் பண்றது தானே நான் டெய்லி சாப்பிடுறேன். அப்ப பிரியாணி மட்டும் சாப்பிட்டா என்ன? எனக்கு ஓகே தான். வீட்ல பிரியாணி செஞ்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். நீதான் மீனா கிட்ட பேச மாட்டியே, அப்புறம் எதுக்கு அவளுக்கு ஆர்டர் கிடைச்சதுக்காக செய்யறத சாப்பிட்டுக்கிட்டு? ஆ, பேசுறதுக்கும் பிரியாணிக்கும் சம்பந்தமே இல்ல ஆண்டி. எனக்கு பிரியாணி பிடிக்கும். கரெக்டா சொன்ன பழகுறல. மனுஷங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சாப்பிட்ற விஷயத்துல காட்டக்கூடாது. நீ நல்லா சாப்பிட்டு உன் கூட வேலை பார்க்கறவங்களும் சேர்த்து பிரியாணி எடுத்துருப்போம். டேய் எல்லாம் உன்னோடதான்டா, சாப்பிட முடியாம பண்ணிட்டேன்.